மொத்தத்திலேயே தனியார் பேருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போகிறாங்க. ஏன்னா ஏடிஎம்கேயோட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்களுக்கும் இலவச பேருந்து அறிவிக்கிறாரு. அறிவிச்சா என்ன பண்ணணும்? டவுன் பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? யார் வாங்குவா அந்த பஸ்ஸை? இன்றைக்கி போய் கேட்டால் ரூட்டோட 2 கோடி 3 கோடிங்கிறாங்க. யார் வாங்குவா அந்த பஸ்ஸை? எதுக்கு அது? எப்படி நடத்த முடியும்னு கேட்குறேன். பேருந்து எப்படி நடத்த முடியும்? ஒரு பப்ளிக் கிட்ட ஒரு பொலைட்டாக நடந்துக்கணுங்கிற ஒரு பண்பு கூட இல்லைன்னு எந்த டிரைவர் அது ஏத்துறதுல பாத்திருக்கீங்களா? அதுல மட்டும் 2 கண்டக்டர் கிட்ட இருப்பாங்க அந்த தனியார் பேருந்து. படிக்கட்டு 2 பேர் அடிச்சு ஏத்துறது, ஏத்துமா இறக்கி விடும்போது கையை பிடிச்சி கீழே தள்ளி விடுறது, அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம அதாம்மா டிக்கெட் ஃபுல்லாக ஏற்றுவாங்க. 52 பேருக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்குது அந்த வண்டியில். ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க சார் அந்த பஸ்ல ஏறுறது. 52 பேர் தான் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே இன்சூரன்ஸ் கிடையாது. அந்த வண்டியில் அள்ளி ஏற்றிக்கிட்டு போய் பரட்டி விட்டால் என்ன ஆகுறது? ஓவர்லோடில். அதுவும் சில தனியார் பேருந்துகளில் வைக்கிற பாட்டு சத்தம் உள்ளே குடியிருக்க முடியல. ஹாரன் சவுண்டு, பாட்டு சத்தம், போகிற வேகம் எப்படிமா கண்ட்ரோல் ஆகும்? எல்லாரும் மனிதன் தானம்மா, எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த வண்டியை? அப்போ நீ பப்ளிக்காக நீங்கள் ஒரு பேசஞ்சர் அடித்தா அது எப்படி நியாயம்? ஏற்கனவே அரசாங்கத்து பஸ் கண்டக்டர் ஒரு பள்ளி மாணவனை அடித்து ஒரு பிரச்சனையாச்சு ஞாபகம் இருக்கா? உங்கள் வந்தாவாசி பக்கம் உங்கள் சைடு தான் பிரச்சனையாச்சு. பள்ளி மாணவனை பிடிச்சி அடிச்சு போய் அது ஒரு பிரச்சனையாச்சு.